ஏஜென்சி வந்திருக்கேன் ஜாமான் வாங்குறதுக்காண்டி. எப்போண்டா இன்றைக்கி தான் சம்பளம் கொடுத்தாங்க எனக்கு. சம்பளம் கொடுத்தோன்னே சரி டெலிஃபோனுக்கு ரீசார்ஜ் கார்டு வாங்கணும். ரெண்டாவது என் சம்பளத்தை தான் சாப்பாடு ஜாமான்லாம் வாங்கிக்கணும். அதனால் வீட்டுக்கு பக்கத்துலேயே ரூமு பக்கத்துலேயே ஏஜென்சி மால் ஒன்று இருக்குது, சின்ன மால். அங்கே தான் ஜாமான் வாங்குவேன். இப்போ போய் நான் காய்கறி வாங்க போகிறேன். காய்கறி வாங்கிட்டு அப்போ மட்டும் எனக்கு டெலிஃபோனுக்கு ரீசார்ஜ் கார்டு, நெட்டுக்கு ரீசார்ஜ் கார்டெலாம் போடணும். அது எவ்வளோ வருது என்னன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க குட்டி விழாக்கு நந்தாச்சு ஏஜென்சி. மக்களே ஏஜென்சி வந்தாச்சு மக்களே. வீடியோ எடுக்க அலோடு இருக்கான்னு எனக்கு தெரியல. ரோடை ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணிக்குவோம். இது வரையும் நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுங்க. அதுமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மக்களே நம்மளுக்கு தேங்காய் பவுடர் மெயினாக வேணும். அதில் தேங்காய் பவுடர் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃப்ரெஷ் தேங்காய் எடுக்கல, அதில் தேங்காய் பவுடர் தான் எடுக்க போகிறேன். தேங்காய் பவுட்ரு என்ன எடுப்போம், ஜீரகம் எடுக்கணும், அது போய் எடுப்போம். மக்களே ஜீரகம் 5 ரியால் போட்டுருக்காங்க. ஒரு ஜீரகம் எடுத்துக்குவோம். அடுத்தது தேங்காய் போட்டு ஜீரகம் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து சேமியா கேட்டாப்புல தம்பி வந்து சேமியா இருந்தால் கொஞ்சம் பாருங்கள் ஆஃபரில் நடுங்கண்டாப்புல, அது எடுப்போம். மக்களே இங்கே வந்து சேமியா வந்து ஆஃபர் போடல, எல்லாம் மக்கோர்னி அங்கே தான் ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல சேமியா ஆஃபர் மாதிரி இருக்குது. ஏஜென்சியில் வீடியோ எடுக்க அலோடு இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இந்த மாதிரி மக்களே சாய் பவுட்ரு ஆஃபர் போட்டிருக்காங்க, அது எடுத்துக்குவோம். சாய் பவுட்ரு மக்களே தம்பி வந்து கேட்டாப்புல கறி மசாலா வேணுங்க, மசாலா தூள் வாங்கி மெயினாண்டாப்புல. அதனால் நம்ம ரெகுலராக இந்த மசாலா எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதையும் எடுத்துக்குவோம். ஆனால் ஆச்சி தான் இருக்குது, நம்ம ஆச்சிக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இந்த மசாலா ஒன்று எடுத்துக்குவோம். அடுத்தது இல்லாமல் கேட்டாப்புல தம்பி என்ன 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 அப்பளக்கட்டு வேணும். அப்பளக்கட்டு எடுக்கல, அதனால் அப்பளக்கட்டு மெயினாக சாப்பாடு தொட்டுக்கு அப்பளக்கட்டு வேணும். 2 ரியால் போட்டுக்கோங்க. அதனால் ஒரு 3 பாக்கெட் எடுத்துக்குவோம் அப்பளக்கட்டு. அப்பளக்கட்டு 3 கட்டு எடுத்தாச்சு. அடுத்தது மக்களே எனக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்கு தேங்காய் நல்ல ஆளை மெயினாக ஒரு கோகனட் ஆயில் ஒன்று வாங்கிக்குவோம். தேங்காய் எண்ணெய் வேறு என்ன வாங்கலாம் மக்களே? ஆனியன் இல்லை, ஆனால் ஆனியன் எடுத்துக்குவோம். மக்களே ரூமுக்கு வந்து பத்தி வேணும். அது வந்து ஒரு பத்தின்னு எடுத்துக்குவோம். ஏன்னா சமையல் ஆக்கினாக்க வாடை வருது, அதுக்காண்டி ஒரு பத்தி ஒன்று மெயினாக. ரூமில் வரேன், வாங்கியாச்சு ஜாமான். என்னென்ன ஜாமான் வாங்கின்னு காட்டுறேன். அதுக்கு மேலே பில்லை பாருங்கள் மக்களே. பில்லு வந்து ஒரு பில்லு வந்து எவ்வளோ போட்டிருக்காண்டாக்க 175 இந்த போட்டிருக்காங்க பாருங்க. 175க்கு வாங்கியிருக்கு ஒரு பில்லு. ஒரு பில்லு வந்து 47 50 காசு. ஜாமான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஜாமான், அதிகமாக ஜாமான் வாங்கலை. அல்லாது ஏன்னா வெளியே போகிறதுக்கு பர்ஃப்யூம் இல்லை. கல்யாணோட வெளியே போனால் வந்தாக்க பர்ஃப்யூம் வேணும். அதனால் கஃபிலோட போனால் வந்தாக்கா அதனால் ஒரு பர்ஃப்யூம் ஒன்று வாங்கினேன். 10 ரியால் தான் போட்டிருந்தாலும். எண்ணெய், அடுத்தது அப்பளக்கட்டு 3, ஜீரகம், தேங்காய் பவுட்ரு, பத்தி ரூமுக்கு ஏன்னா சமையல் செஞ்சால் வாடையாக இருக்குன்னு சொல்லி பத்தி, டீத்தூள், மசாலா, கறி மசாலா,
தக்காளி, வெங்காயம். மக்களே காய்கறி வந்து அதிகமாக வாங்கலை, ஏன்னா ஆல்ரெடி அந்த கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கலக்கு காய்கறிங்க, அதனால் வாங்கலை. இது மட்டுமே இப்போ வந்து 200 வந்துச்சு மக்களே. நான் வாங்குறது 2000 சம்பளம். நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா 2000 வாங்குறேன் அப்படி ஊருக்கு அனுப்புறேன்னு. 2000 நம்பர் வசதி வந்து 45,000 கிட்ட வருது சம்பளம். 2000 வாங்குகிறேன், வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் கையில் இருக்குது. 1500 நாளைக்கு ஊருக்கு அனுப்பணும். எவ்வளோ? 1500. வாங்குறது 2000 சம்பளம், அனுப்புறது 1500 சம்பளம் தான் அனுப்புகிறேன். பாக்கி இப்போதைக்கு நான் வாங்கினது மட்டுமே 200 வந்திருக்கு. தேதி 1 தான் பிறந்திருக்கு. இது மட்டும் நான் இடையில மீன் வாங்கணும், கறி வாங்கணும், மற்றபடி இடையில முட்டை வாங்கணும், வேறு ஏதாவது ஜாமான் ரூம்லலாம் டக்குன்னு வாங்குற மாதிரி இருக்கும். எதனாலும் என் கை காசு இப்படி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அரபிக்காரன் வீட்டில் சாப்பாடு எக்ஸ்ட்ரா காசுலாம் கிடையாது. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நிலமை. இதை பாருங்கள், என்னத்தை சம்பாரிச்சு என்னத்தை மிச்சப்படுத்தி வச்சுருக்கோம்? ஒன்றும் கிடையாது. வாங்குறது 45,000 சம்பளம், அனுப்புறது வெறும் 35 ரூபா தான் அனுப்புகிறேன். 35, 34 தான் அனுப்புகிறேன். 10,000, 12,000 நான் ஒரு ஆள் திங்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் கத்தார் நிலமை. ஏன்டா நம்ம ரீசார்ஜ் சாதாரண நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணா கூட அமௌண்ட் கூட, ஜிபி கம்மி, ஒரு அர்ஜென்ட் பேச முடியாது, பண்ண முடியாது. அது கூட என் கஃபீல்லாம் காசு தர மாதிரி காசு போட்டுக்கிறேன். எல்லாத்துக்குமே இதுதான். என்ன பண்ண சொல்கிறீங்க? இதே என்னோடய லைஃப் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. இதை வச்சு நான் ஒரு மாதம் ஓட்டணும், ஓகேங்களா? இது மட்டும் கேஸு ரூமில் வந்து என்னோடய சமையலுக்கு கேஸு வந்து நான் தான் என் கை காசு போட்டு தான் வாங்கிக்கணும். அதுவும் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஃபுல்லாக பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் 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 மக்களே.